ஹலோ வியூஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதில் நம்ம பார்க்கும்போது டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜஸ் இன் தமிழ்நாடு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து என்ஐஆர்எஃப் ரேங்கிங் ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. என்ஐஆர்எஃப் ரேங்கிங் 2025 தமிழ்நாட்டில் இருக்க காலேஜஸ் என்னென்ன அப்படிதான் அந்த ஃபுல்லாக அதை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் டோட்டலாக வந்து 14 காலேஜஸ் வந்து என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் 2025 இருந்திருக்கு. நீங்கள் அந்த 14 காலேஜஸ் என்னென்ன யூனிவர்சிட்டிஸா இல்லை அன்அஃபிலியேட்டட் அஃபிலியேட்டட் காலேஜஸா எல்லாமே சேர்த்து தான் இந்த இன்ஜினியரிங்கில் ரேங்கிங் வந்து கம்ப்ளீட்டாக ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த 14 காலேஜஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக ஃபுல்லாக பார்த்துருவோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் உங்களுக்கு 100 பிளேசஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் கொடுப்பாங்க. அந்த 100th பிளேஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்க ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ஓகேங்களா, போன வருஷம் 2025 பொறுத்த வரைக்கும் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 45.55 வந்து ஸ்கோர் வந்து என்ஐஆர்எஃப் ரேங்கிங்ல வாங்கியிருக்காங்க. 100th ரேங்க்ல இருக்காங்க கோயம்புத்தூர்ல இருக்க ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. தென் அடுத்தபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்னையில் இருக்கிற வேல்டெக் ரங்கநாதன் டாக்டர் சகுந்தலா R&D இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஓகேங்களா, உங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்து என்ஐஆர்எஃப்ல 47.43 ஸ்கோர் வாங்கியிருக்காங்க. 87th ரேங்கிங்ல இருக்கிறாங்க. வேல்டெக் ரங்கநாதன் டாக்டர் சகுந்தலா R&D இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதாவது வேல்டெக் யூனிவர்சிட்டி. ஓகேங்களா, தென் அடுத்தபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட ட்ரீம் காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கிற PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். என்ஐஆர்எஃப் ரேங்கிங்ல போன வருஷம் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50.64 ஸ்கோர் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. 67th ரேங்க்ல இருந்திருக்கிறாங்க PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. தென் அதே மாதிரி 67th ரேங்க்ல ஓகேங்களா சத்யபாமா யூனிவர்சிட்டி, அதாவது சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியுமே உங்களுக்கு சேம் 67th ரேங்க்ல இருந்திருக்கிறாங்க. ஓகேங்களா, சத்யபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் இருக்கு. ஓகேங்களா, தென் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீ சிவசுப்பிரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஓகேங்களா, சென்னையில் இருந்துச்சுன்னு சொல்லலாம். இப்போ வந்து மெர்ஜ் பண்ணிட்டாங்க, சிவநாடர் யூனிவர்சிட்டியோட மெர்ஜ் பண்ணிட்டாங்க. நீங்கள் SSN காலேஜ் இந்த வருஷத்துல இருந்து அட்மிஷன்ஸ் எதுவும் கிடையாது. ஓகேங்களா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா SSN சிவநாடர் யூனிவர்சிட்டியோட தான் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் பண்ணுறாங்க. லாஸ்ட் இயர் பொறுத்த வரைக்கும் 2025 பொறுத்த வரைக்கும் 47th ரேங்க்ல இருந்திருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 56.08 இருந்திருக்கு ஸ்ரீ சிவசுப்பிரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்க்கு. தென் அடுத்தபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில் இருக்க சவிதா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் அண்ட் டெக்னிக்கல் சயின்ஸ். சவிதா டீம்டு யூனிவர்சிட்டி. என்ஐஆர்எஃப்ல 56.55 வந்து ஸ்கோர் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் இயர் வந்து 45th ரேங்க்ல இருந்திருக்காங்க சவிதா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் அண்ட் டெக்னிக்கல் சயின்ஸ். தென் அடுத்தபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தஞ்சாவூர்ல இருக்கிற சண்முகா ஆர்ட்ஸ் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் ரிசர்ச் அகாடமி. ஓகேங்களா, உங்களுக்கு என்ஐஆர்எஃப் ரேங்கிங் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 58.02 ஸ்கோர் பண்ணிருக்கிறாங்க. 40th ரேங்க்ல இருந்திருக்கிறாங்க தஞ்சாவூர்ல இருக்க சண்முகா ஆர்ட்ஸ் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் ரிசர்ச் அகாடமி. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிருஷ்ணன் கோயில் ஸ்ரீவல்லிபுத்தூர்ல இருக்க கலசலிங்கம் அகாடமி ஆஃப் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன். என்ஐஆர்எஃப் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 59.03 அதற்கு 33rd ரேங்க்ல இருக்கிறாங்க கலசலிங்கம் டீம்டு யூனிவர்சிட்டி. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர்ல இருக்க அமிர்த வித்யா விஸ்வபீடம். ஓகேங்களா, உங்களுக்கு டீம்டு யூனிவர்சிட்டி. 62.46 ஸ்கோர் வாங்கியிருக்கிறாங்க. என்ஐஆர்எஃப்ல 23rd ரேங்க்ல இருக்கிறாங்க அமிர்த வித்யா விஸ்வவித்யாபீடம். தென் அடுத்து சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி. அண்ணா யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ஐஆர்எஃப்ல 63.51 ஸ்கோர் வந்திருக்கு. உங்களுக்கு 20th ரேங்க்ல இருக்கிறாங்க அண்ணா யூனிவர்சிட்டி. தென் அடுத்து வேலூர்ல இருக்க வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஓகேங்களா, VIT பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்து ஸ்கோர் 65.25 இருந்திருக்கு. அதாவது 16th ரேங்க்ல இருந்திருக்காங்க வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 2025 பொறுத்த வரைக்கும். தென் அடுத்து 2025 SRM இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னையில் இருக்கு. ஓகேங்களா, உங்களுக்கு என்ஐஆர்எஃப் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 65.83 14th ரேங்க்ல இருந்திருக்கிறாங்க லாஸ்ட் இயர் 2025 பொறுத்த வரைக்கும் SRM இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டீம்டு யூனிவர்சிட்டி. தென் அடுத்து 9th ரேங்க்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NIT திருச்சி நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சி என்ஐஆர்எஃப் ஸ்கோர் 68.14 இருந்திருக்கு. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற IIT மெட்ராஸ்.
சரிங்களா. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சரிங்களா, மெட்ராஸில் இருக்க தான் ஃபஸ்ட்டில் இருக்குது. என்ன ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 88.72 ஓகேங்களா. இதுக்கு சரிங்களா நீங்கள் என்ஐடி தென் ஐஐடிலாம் பார்த்தீங்கன்னா ஜேஇ மெயின்ஸு ஜேஇ அட்வான்ஸ்ட் மூலிமா தான் இங்கே உள்ளே போக முடியும். யூனிவர்சிட்டி அந்தந்த யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு தனியாக என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் வைப்பாங்க சரிங்களா. அதர்வைஸ் நீங்கள் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் மூலிமா போகலாம், இல்லை ஜேஇ மூலிமா கூட நீங்கள் போகலாம் சரிங்களா. தென் பட் ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது, கவுன்சிலிங்கை பேஸ் பண்ணி தான், இல்லைனா மேனேஜ்மெண்ட் அட்மிஷன்ஸ் தான் போக முடியும். அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இயங்குகிற காலேஜஸ் அஃபிலியேட்டட் காலேஜஸ் சரிங்களா. மேற்கொண்டு உங்களுக்கு நீங்கள் வேறு ஏதாவது தகவல் வேணும்னா கான்வர்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் வேறு சந்திக்கிறேன். தேங்க்யூ.